இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கொடுத்த வேலையை சரியா செய்ய மாட்ட. நீ எல்லாம் ரவுடின்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. இத பாரு, இதுக்கு மேலேயாவது நான் சொன்ன வேலையை சரியா செய்ய பாரு. வெளியூர்ல இருந்து வந்து என் ஆளுங்களையே அவன் அடிச்சு போட்டிருக்கான்ல, நாம அவளை சும்மா விடக்கூடாதுடா. அவனை நாம சும்மாவே விடக்கூடாது. அவனை நாம சும்மா விட்டுட்டோம்னா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் இல்லாம போயிரும். டேய், அந்த இந்திராணி குடும்பத்து ஆளுங்களை நம்ம இன்னைக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். நமக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை தான் நமக்கு கிடைக்கல. ஆனா இப்ப அந்த அம்மனோட முதல் மண்டகப்படியும் அந்த இந்திராணிக்கு தான் தர்றதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ அந்த மண்டகப்படிய வாங்கவே கூடாது. வாங்கறதுக்குள்ள அவங்கள நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. இந்திரா, நாங்களும் ஊர் மக்களும் முதல் மண்டகப்படியையும் உங்க குடும்பத்துக்கு தர்றதா முடிவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எல்லா மரியாதையும் முதல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த பரசுவை நினைச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவரை நினைச்சு உங்களுக்கு என்னமா கவலை? அதான் போட்டியில தோக்கடிச்சு அவரை தலகுனிய வச்சாச்சுல. இன்னும் எதுக்காகமா நீ கவலைப்படுற? யோசிக்கிறதே அதனாலதாம்மா. அவன் நம்ம கிட்ட தோக்கறதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல. இப்பதான் அவனுக்கு கோபம் நம்ம மேல அதிகமா இருக்கும். அதான் ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு யோசிக்கிறேன். இந்த மரியாதை தாத்தாவுக்கு அப்புறம் நியாயமா நம்ம குடும்பத்துக்கு தான் கிடைக்கணும். ஆனா நாம இத்தனை வருஷமா இங்க வராம இப்பதான் வந்திருக்கோம். ஊர் ஜனங்களே நமக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பாருமா. நாம இப்போ கோவில் சன்னதியில இருக்கோம். இங்க நியாயம் தான் ஜெயிக்கும். சரிம்மா, அப்ப இதையும் உன் கையால தான் வாங்கணும்.